இன்றைக்கி பஜாரில் சகோதரர்களே ஒரு சதம் காசு கூட இல்லாதவர்கள் வந்து கடை போடுறாங்க. மார்க்கத்தில் தடை இல்லை, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைன்னு வைங்களேன், நான் வந்து அடுத்தவங்க தார பொருள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கடை போடுறது எந்த பிரச்சனையும் இல்லை, இஸ்லாத்தில் தடையும் இல்லை. ஆனால் கடையை போட்டு என்ன தெரியுமா செய்கிறாங்க, ஒருத்தன் ஒரு பொருளை 200 ரூபாயோட பொருள் எடுத்துகிட்டு வரான், 200 ரூபா விலை சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் சார், நான் 220 ரூபாய்க்கு தாரேன்னு பொருளை வாங்குறது. அப்போ நீங்கள் என்ன பார்ப்பீங்க, அட எல்லாத்த விட 20 ரூபா கூடுதலாக நான் தரப்போகிறேன், எல்லா பொருளையும் நீங்கள் எனக்கு தண்டு போயிடுவீங்க. நான் பஜாரில் 220 ரூபாய்க்கு ஹோல்சேலாக வாங்கிட்டு நான் 150 ரூபாய்க்கு விற்கிறேன். வாங்குற விலை 220 எனக்கு காஸ்ட், நான் விற்கிறது 150 ரூபாய்க்கு. அடுத்த கடைக்காரன் பாப்பா என்னடா இது, எல்லா கடைக்கும் அவன் போட்டிருக்கிறது 200 ரூபா 220 ரூபா, இவனுக்கும் அதே ரெஃப்தான் கொண்டு சாமானை போட்டான், ஆனால் இவன் 150 ரூபாய்க்கு விற்கிறான். அடுத்தவங்களுடைய வியாபாரம் எல்லாம் தூங்கிடும். சரி அதை விடுங்களேன், இவர் எப்படி 150 ரூபாய்க்கு விற்றாரு? இவரோட நோக்கம் என்ன தெரியுமா, நான் உங்கள்கிட்ட 220 ரூபாய்க்கு செக்கை தந்து வாங்கினேன், நான் என் ஐடியாவே எனக்கு சல்லி தேவை, நான் 150 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு விற்றாவது எனக்கு காசு எடுத்து நான் சொல்லியா இருப்பேன். உங்களோட செக்குக்கு நான் சல்லி போடுறதும் இல்லை, போடுறதுக்கு நினைக்கிறதும் இல்லை, உங்களை பொல்லு வச்சாச்சு. ஏழும் தானே 220 ரூபாய் பொருளை நான் வந்து உங்களுக்கு செக் ஒன்று தந்து எடுத்து போட்டு நான் 100 ரூபாய்க்கு விற்றாலே 50 ரூபாய்க்கு விற்றாலே நான் உங்களுக்கு சல்லி தானே தரமாட்டேன். என் நோக்கமே உங்களுக்கு காசு தாரதல்ல. இன்னைக்கு பஜாரில் நிறைய விஷயங்கள் அப்படி நடந்து கொண்டு இருக்குது. நிறைய நல்ல நல்ல வியாபாரிகள் எல்லாம் யாரையோ நம்பி இன்றைக்கு அவர்கள் மோசம் போய் கொண்டிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களை தயவு செய்து சொல்கிறேன், பிஸ்னஸ் பண்றது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வியாபாரங்களாக இருக்க வேண்டும். யாரையும் ஏமாற்றி வீடு கட்டுவதோ, யாரையும் ஏமாற்றி வாகனம் வாங்குவதோ, யாரையும் ஏமாற்றி இந்த உலக வாழ்க்கை அனுபவிக்கிறதோ அல்ல. நீங்க எவ்வளவுதான் சொத்துக்களை சேர்த்தாலும் ஹதீஸ்ல ரசூல் என்ன சொல்றாங்க, ஒரு மனிதன் மௌத்தானா எல்லாமே துண்டிக்கப்பட்டு விடும். 3 விடயங்கள் கபர் வரைக்கும் வரும் என்று சொன்னார்கள். உங்களோட இபாதத்துகள் வரும், உங்களோட குடும்பத்தார்கள் வரும், உங்களோட சொத்து செல்வங்களும் வரும். எல்லாம் வந்து உங்களை அடக்கம் செஞ்சதுக்கு பிறகு உங்களோட குடும்பத்தார்களும் திரும்பி போயிடுவாங்க. நீங்க ஓனாக லட்சத்தில் கோடியில் கொடுத்து கொண்டு வாகனம் அதுவும் கபரடிக்கு வந்திருக்கும். அதையும் உங்களோட மகனோ அல்லது உங்களோட குடும்பத்தில் யாரோ அதை திரும்ப டிரைவிங் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களை கபருக்குள்ள வைக்கிற நேரத்தில் நீங்க செஞ்ச அமலும் இபாதத்தும் மாத்திரம்தான் கபருக்குள்ள அங்கே நிற்க போகுது. அதனால் சகோதரர்களே தயவு செய்து சொல்கிறேன், நிரந்தரம் இல்லாத இந்த துனியாவை ஆசைப்பட்டு நிரந்தரம் இல்லாத இந்த துனியாவில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹராமான முறையில் அடுத்தவர்களை ஏமாற்றி என்ன செஞ்சிடாங்க, சம்பாதிச்சிடாங்க. இன்னைக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறேன், தொழிலுக்கு அனுப்புறேன், கனடாவுக்கு அனுப்புறேன், யூகேவுக்கு அனுப்புறேன், அங்கே தொழில் எடுத்து தருகிறேன், துபாய்க்கு விசா போட்டு தருகிறேன் என்று சொல்லி லட்சத்தில் கோடியில் காசை எடுக்கிறார். எடுத்து போட்டு எல்லாத்தையும் காசு எடுத்துக்கொண்டு ஆள் மாறிட்டார். இங்கே எல்லாரும் கடன் பட்டு கொடுத்துருப்பாங்க, மனைவியிட தங்கத்தை விற்று கொடுத்துருப்பாங்க. இப்படி நிறைய மோசமான வியாபாரங்கள் நடக்குது. யார் செய்கிறான் தேடி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சொல்லவில்லை, ஏதோ ஒரு எங்கட சமூகம் ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கும். இது எங்கட சமூகத்துக்கு கெட்ட பேர் வரும். அதே மாதிரி சகோதரர்கள் இன்றைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் அங்கேயும் இன்றைக்கு பிரச்சனை நடக்குது. நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பிரச்சனை நடக்குதுன்னா, அல்லாஹ்வுடைய மாளிகையை பள்ளி சில இடத்துல பள்ளிகளை கட்டி இருக்கிறாங்க சகோதரர்களை. கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிற ஆட்கள் கட்டி ஒரு மாசத்துல போன அவங்க சொல்றாங்க, இந்த ஸ்லெப் எல்லாம் வெடிச்சு தண்ணி உள்ளுக்கு வருது. ஃபிக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய சுவிட்ச் ஆன் பண்ண இல்லாது, லைட் போட இல்லாது, ஃபேன் போட இல்லாது. பஜார்ல எந்த அளவுக்கு லோ குவாலிட்டி ஐட்டங்கள் இருக்குதோ அதை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய மாளிகையை கட்டுறாங்க. ஆனால் கொட்டேஷன் கொடுக்குற நேரத்தில் நல்ல நல்ல பிராண்டட் பேரை போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு காசு பாஸ் பண்ணத்தோட கட்டுறவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, ஆகவே லோ குவாலிட்டியை போட்டு அல்லாஹ்வுடைய மாளிகையை கட்டுறாங்க. இது எவ்வளோ பெரிய ஏமாற்றம் தெரியுமா? எப்படி போய் நீங்கள் மறுமையில பதில் சொல்ல போறீங்க? அடுத்தவங்களோட விட்டு விடுங்களே. அடுத்தவங்களோட கடை கட்டுறது, வீடு கட்டுறது, தாப்ப கட்டுறது ஒரு பக்கமாக வைங்க. அல்லாஹ்வை தொழுறதுக்காக வேண்டி கட்டப்பட்ட மஸ்ஜிதுகளை செய்யக்கூடியவர்கள் ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, தில்லு முள்ளுகளை ஏற்படுத்துறாங்கண்டா. இன்ஜினியர் சொல்லியிருப்பார் 10 mm கம்பியை போடுங்க, ஓகே, அதுக்குரிய கொட்டேஷனை கொடுத்து காசெல்லாம் எடுத்து போட்டு எங்கேயாவது செகண்ட் ஹேண்ட் கம்பியை கொண்டு ஒரு கட்டுவான், அல்லது 2 மில்லிமீட்டரை குறைச்சி 8 mm போட்டு கட்டுவான். இப்படியான பிரச்சனைகள் நீங்கள் நடந்து கொண்டு இருக்குது. யார் செய்யறாங்க? முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, யாரும் தப்பாக நினைத்து விட வேண்டாம். நாங்கள் எல்லாரும் முஸ்லீம் சமூகத்துக்குள் இருந்து கொண்டே எங்களை நாங்களே ஏற்றுக்கொள்றோம். எங்கட பிரச்சனை எங்கட பள்ளியில நாங்க பேசலாட்டி வேற யாருக்கு பேச கொடுக்கிறது? இன்னொருத்தர் வந்து கை நீட்டுவதை விடவும் நாங்கள் எங்கள் சமூகத்துக்குள்ள இந்த முஸ்லீம் வியாபாரிகளுடைய நம்பிக்கைக்கு எதிராக எதுவெல்லாம் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறதோ, எந்த துறை வேணுமா வேணுங்க, சில்லறை கடை முதல் பெட்டி கடை முதல் பெரிய பெரிய ஷோரூம் வரைக்கும், பெரிய பெரிய சின்ன சாதாரண ஹோட்டல்ல இருந்து சாதாரண ரொட்டி கடை முதல் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் வரைக்கும் என்ன நடக்குது என்பதை பார்க்கணும், என்பதை யோசிங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளும் ஒரே வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள் அல்ல. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில பிசினஸ் பண்ணுவீங்க, ஒவ்வொரு செக்ஷன்ல பிசினஸ் பண்ணுவீங்க, ஒவ்வொரு கடையில பொருட்களை வியாபாரம் பண்ணக்கூடியதாக இருக்கிறீங்க. நீங்க யோசிச்சு பார்க்கணும் தெரியுமா,
நான் ஹுத்பாவில் இருக்கிற அந்த சுருக்கமான நேரத்தில் வந்து ஒரு சில உதாரணங்களை மட்டும்தான் சொல்லலாம், ஒரு சில பேர்களை மட்டும்தான் சொல்லலாம். ஆனால் நீங்கள் எல்லாரும் பார்க்கணும், எங்கட பிஸ்னஸை பற்றி ஒன்றும் சொல்லலையாப்பா, எங்கட பிஸ்னஸை பற்றி ஹஸ்ரத் சொல்லலையா, அப்போ எங்கட பிஸ்னஸ் கிளீன். அப்படி அல்ல. நீங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, நான் செய்கின்ற வியாபாரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணாக என்ன மெத்தட் இருக்குது, நான் செய்கின்ற தொழிலில் மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் என்ன இருக்குது, எப்படி சம்மந்தப்பட்டிருக்குது என்பதை நீங்கள் யோசிச்சு தெரியாட்டி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அதை விட்டு கலட்டி சரியான முறையில் வியாபாரம் பண்ணுறதுக்குரிய வழிவகைகள் என்ன என்பதை நாங்கள் தேடி அதன் அடிப்படையில் எங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும்.